பார்க்கக்கூடிய தலைப்பு நாட்டுப்புற விளையாட்டுகள். இப்போ நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கிராமங்கள்ல நிறைய விளையாட்டுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் விளையாட்டுருக்கோம். ஸோ கிராமங்கள்ல இன்னைக்கும் நிறைய விளையாட்டுகள் எல்லாமே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நகரத்துல கூட சில விளையாட்டுகளை விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நாட்டுப்புற விளையாட்டுகள், கிராமங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இந்த நாட்டுப்புற விளையாட்டுகள்ல முக்கியமாக சொல்லப்பட்டது ஜல்லிக்கட்டு, இளவட்டக்கல், கபடி, சிலம்பம், அதுக்கப்புறம் வழுக்குமரம் ஏறுறது, பானை, உரியடிக்கிறது, தாயம், பல்லாங்குழி, இந்த மாதிரியான பல வகையான விளையாட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம நாட்டுப்புற விளையாட்டுகள்ல சொல்லுவோம். இப்ப ஜல்லிக்கட்டு அப்படின்னு வரும்போது ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பண்பாடு, இன்னொன்னு தமிழர்களுடைய அற்புதமான ஒரு கலை அப்படின்னே சொல்லுவோம். அப்படிப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் ஜல்லிக்கட்டுன்னு பெயர் வந்தது அப்படின்னா, ஜல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லின்னு சொல்லுவாங்க. ஜ அப்படிங்கிறது வடமொழி எழுது. ஸோ சல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சல்லி கற்கள் இருக்கு இல்லையா, அதை மாட்டினுடைய கழுத்துல மணிகள்ல கோர்த்திருப்பாங்க. அப்போ ஜல் ஜல்ன்ற ஓசையோட மாட்டு வண்டிகள்ல பயணம் செய்யும் போது அந்த மாட்டினுடைய ஓசை கேட்டுட்டே இருக்கும். அந்த ஜல்லி கற்களை மணிகளோட கோர்த்து கட்டி இருந்ததுனாலதான் அதுக்கு பேரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி வந்ததா ஒரு அறுதிட்டுதா சொல்றாங்க. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அற்புதமான கலைய எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வரோம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை ரொம்ப சிறப்பான ஒரு ஜல்லிக்கட்டா சொல்றோம். அதுக்கடுத்து பாலமேடு ஜல்லிக்கட்டை ரொம்ப ஒரு அற்புதமான விழாவா எடுத்து கொண்டாடுறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டு எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆண்மகனினுடைய வீரத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டு விழாவா எடுத்து கொண்டாடுறாங்க. அடுத்து இளவட்டக்கல். இளவட்டக்கல் அப்படின்றது ரொம்ப கனமான ஒரு கல்ல ஒரு ஆண் மகனானவன் தூக்கி தன்னுடைய ஷோல்டருக்கு மேல, அதாவது தன்னுடைய பலமான இந்த தோள்களுக்கு மேல தூக்கி, தலைக்கு மேல தூக்கி பின்னாடி பக்கமா போடணும். அப்படி போட்டுறவனுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய வழக்கம் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆண்மகன் எத்தனை வீரமாக இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காக இந்த இளவட்டக்கல்ல தூக்கக்கூடிய வழக்கமானது நாட்டுப்புற விளையாட்டுகள்ல ஒரு அற்புதமான விளையாட்டா இருக்கு. அடுத்தது கபடி. எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய கபடி விளையாண்டுட்டு இருக்கோம். கபடி விளையாடும் போது எல்லாரும் கபடி கபடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியினுடைய ஒரு விளையாட்டாக அது பார்க்கப்படுது. மூச்சு பயிற்சிக்கு மிக அற்புதமான ஒரு விளையாட்டு இந்த கபடி விளையாட்டு. எல்லாரும் குழுவாக இணைந்து விளையாடும் போது அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஒற்றுமையோடையும் சகோதரத்துவத்தோடையும் ஒரு டீம்ல எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இது எல்லாமே அவங்க இந்த கபடி விளையாட்டுல பார்க்க முடியும். அடுத்தது சிலம்பம். சிலம்பம் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சிலம்பம் அப்படின்றது ஒரு குச்சியை வச்சு எதிராளிய தாக்கக்கூடியது, இல்ல எதிராளி தாக்கும் போது தடுக்கிறது. இதுதான் இந்த சிலம்பத்தினுடைய அற்புதமான கலை. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு எதிராளியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு அற்புதமான தற்காப்பு கலை எதுனா இந்த சிலம்பம் தான். அது நாட்டுப்புற விளையாட்டுகள்ல மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்கு. அப்போ இந்த சிலம்பம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இளைஞனா இருக்கா, இல்ல ஒரு சின்ன பொண்ணா இருக்காங்கன்னா அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கிட்ட குச்சி வழங்குவாங்க. அந்த குச்சியை வச்சுதான் அவங்க விளையாடுவாங்க. ஒரு உயரத்தை வச்சுதான் அந்த குச்சியினுடைய அளவை தீர்மானிக்கிறாங்க. அப்படி இந்த விளையாட்டானது நாட்டுப்புற விளையாட்டுகள்ல மிக சிறப்பானதா விளையாடப்பட்டு வருது. அடுத்து வழுக்கு மரம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மரம், நடுவுல நிற்கும் ஊருக்குள்ள. அந்த வழுக்கு மரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணியா சேர்ந்து அவங்க நல்ல எண்ணெயெல்லாம் தடவி வச்சிருப்பாங்க. பொதுவா இந்த வழுக்கு மரத்துக்கு எந்த மரத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா புதிய மரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, புதிய மரத்தினுடைய பட்டையை நீங்க உரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மரம் சாதாரணமாவே வழுக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க புதிய மரத்தை. அந்த புதிய மரம் எப்படி வழுக்குமோ அதுக்கு மேல இன்னும் விளக்கெண்ணையும் பல வகையான எண்ணெய்களையும் தடவி உச்சியில நல்ல பரிசு பொருளோ இல்ல பல வகையான காணிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு கலசத்தோட வச்சு அந்த உச்சி மேல வச்சிருப்பாங்க. அந்த வழுக்கு மரத்துல ஒரு டீமா சேர்ந்து எல்லாரும் போவாங்க, ஒவ்வொருத்தரா ஏறுவாங்க. கடைசியாக ஒரு ஆள் போய் அங்க இருக்கக்கூடிய துண்டை எடுத்து சுத்துவாங்க, கலசத்துல இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இதுதான் வழுக்கு மரம் விளையாட்டு. இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல நம்ம வழுக்கு மரத்தை பார்க்கணும். அதே மாதிரி பானையும் உரியடிக்கிறதும். பானை உடைக்கிறது நம்மளுடைய கல்லூரிகளிலேயே விளையாட்டுகள்ல நம்ம பானை உடைக்கிறத பார்த்துருக்கோம். கண்ணை கட்டி அந்த பானை எங்க இருக்கோ அந்த பானையை சரியா குறிப்பாத்து அடிக்கிறவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். உரியடிக்கிறது அப்படின்றது பானை தொங்க விட்டப்பட்டிருக்கும். அந்த பானையினுடைய ஒரு பகுதி யாராவது ஒருத்தருடைய கையில அந்த கயிறை கொடுத்துருவாங்க. இந்த பானை உடைக்கிறதுக்கும் உரியடிக்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஒரே இடத்துல பானை தொங்கிட்டு இருக்கும், அது பானை உடைக்கிறது. உரியடிக்கிறதுனா இன்னொருத்தருடைய கையில அந்த கயிறு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கயிறை இழுக்கும் போது பானை ஒரே இடத்துல இருக்காது, மாறி மாறி போகும். அப்படி போகும்போது யாரு சரியா
சரியா குறிப்பாத்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். அது உரியடிக்கிறது. தாயம், பல்லாங்குழி எல்லாமே கிராமங்கள்ல பெண்கள் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான விளையாட்டு. அது நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாண்டுருப்போம். மஞ்சள் நீர் விளையாட்டு ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் மஞ்சள் நீர் விளையாட்டு எல்லாருமே விளையாடி இருப்போம். இப்படியாக பல வகையான நாட்டுப்புற விளையாட்டுகளையும் நாம தெரிஞ்சுக்கணும், நாமளும் விளையாட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு பண்பாடை இந்த காணொலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு காணொலியில இன்னொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி.